கைஸ், மதுரை மீனாட்சி அம்மனோட உக்கிரமான கோபத்தை எப்படி ஆதிசங்கரன் கட்டுப்படுத்தினார்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் மீனாட்சி அம்மன் இரவு நேரத்துல உக்கிரமான ரூபத்துல கருவறையை விட்டு வெளியில வர்றாங்க. அப்போ அங்க வெளியில தியானம் செஞ்சுட்டு இருந்த ஆதிசங்கரனை பார்த்து மீனாட்சி அம்மன் தாக்க முயற்சி பண்ணாங்க. அப்போ ஆதிசங்கரன் மீனாட்சி அம்மன் உக்கிர ரூபத்துல இருந்ததை பார்த்ததுமே உடனே மீனாட்சி அம்மனை புகழ்ந்து பாடல்களை பாட ஆரம்பிச்சிட்டாரு. அதை கேட்டதுமே மீனாட்சி அம்மன் மகிழ்ச்சியாகி, உனக்கு என்ன வர வேண்டும்னாலும் கேளு, நான் உனக்கு அதை இப்பவே நிறைவேற்றுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாங்க. அப்போ ஆதிசங்கரன், அம்மா நான் உங்க கூட ஒரு தடவை மட்டும் தாயம் விளையாடணும் அப்படின்னு கோரிக்கையை வைக்கிறாரு. அப்போ ஆதிசங்கரன், அந்த விளையாட்டுல நான் ஜெயிச்சா உங்க உக்கிரமான ராட்சச குணத்தை விட்டு நீங்க வெளியில வரணும், ஒருவேளை நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்க உணவா என்ன சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு பந்தயம் கட்டுறாரு. அப்போ மீனாட்சி அம்மன் சிவபெருமான சாட்சிக்கு வச்சு 2 பேருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நைட் ஆரம்பிச்ச விளையாட்டு விடிய காலை வரைக்கும் நீடிச்சிச்சு. இந்த விளையாட்டோட முடிவுல மீனாட்சி அம்மன் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ ஆதிசங்கரன் சிரிச்சுக்கிட்டு, அம்மா இந்த விளையாட்டுல வேணா நீங்க ஜெயிச்சிருக்கலாம், ஆனா பந்தயத்துல நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிவபெருமான்